Hi everyone. இந்த வீடியோவில் Bullion stitch எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்க்கலாம். பேசிக் வீடியோஸ் அண்ட் அட்வான்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபேஷன் ட்ரெண்ட் நேம் கிளிக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் லேர்ன் ஆரி எம்ப்ராய்டரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஒரு நார்மல் ஊசி எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. தென் 5 strands சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ 5 into 5 டோட்டலாக 10 strands இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி ஈஸியாக போடலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ நான் வந்து நம்ம அவுட்டர் வந்து எடுத்திருக்கேன். அவுட்டர் வந்து ஃபுல் த்ரெட்டை எடுத்துகிட்டு திரும்பவும் சென்டருக்கு நான் பஞ்ச் பண்ணுறேன். யூஸ்வலாக அந்த சென்டர்லேருந்து பஞ்ச் பண்ணும்போது அப்படியே ஊசி எடுப்பாங்க. நீங்கள் வந்து அப்படி பண்ணாமல் ஒரு ஹாஃப் த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே இருந்து த்ரெட்டை எடுத்து அது மேலே ஒரு 8 டைம் இல்லைனா 10 டைம் ரோல் பண்ணுங்கள். அண்ட் தென் ஊசியை பிடிச்சி மேலே இழுங்க. ஸோ இப்படி இழுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல், த்ரெட் வந்து சிக்க விழுந்துடாமல் எடுங்க. தென் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பஞ்சிங் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் புலியன் ஸ்டிச்சோட ஈஸி மெத்தட். யூஸ்வலாக வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அது வந்து பண்ணும்போது ஊசி வந்து உள்ளேருந்து த்ரெட் எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க. அப்படி வந்து கொஞ்சம் டைட்டாக வரும், நமக்கு ஊசி வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வராது. பட் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியேருந்து எடுக்கலாம், நம்ம உள்ளேருந்து எடுக்கலாம். எது வேணால் எந்த பக்கம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டர் பார்ட் வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட் ஹாஃப் வந்து கையில் பிடிச்சிருக்கேன். ஸோ ஊசி பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டை அந்த ஊசி மேலே ஒரு 4 to 5 டைம்ஸ் ரோல் 8 to 10 டைம்ஸ் ரோல் பண்ணுறேன். ஸோ இப்படி 8 to 10 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஊசியை மேலே எடுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இப்படி எல்லா த்ரெட்டும் ஒன்றா சேர்த்து நல்லா டைட் பண்ணிவிட்டு சென்டரில் பஞ்சிங் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஷேப் வேணால் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் 3 புல்லியன் ஸ்டிச் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து த்ரெட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். பாதி த்ரெட் தான் உள்ள விடணும், பாதி த்ரெட் வந்து மேலே இருக்கணும். ஸோ அந்த த்ரெட்டை வச்சு நம்ம மேலே ஒரு 8 டைம்ஸ் இல்லைனா 10 டைம்ஸ் ரோல் பண்ணணும். அது லென்த்தை பொறுத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நம்ம வந்து ரோல் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு த்ரெட்டெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு தென் கீழே ஒரு பஞ்சிங் பண்ணணும். ஸோ அப்போ த்ரெட் மூவ் ஆகாது. தட்ஸ் ஆல். இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.